எல்லாமே பண்ணாங்க, ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து 50 ரூபா வச்சிருந்தாங்களா, அந்த 50 ரூபா எடுத்துட்டு போய் பன்னு பாக்கெட் இருக்கும்ல, நைட்டு போய் ஏதோ ஒரு கடையில இருந்து பன்னு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. சாப்பிடு சாப்பிடு, நானே ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். சாப்பாடே வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு, அந்த பசின்ற உணர்வு வரும்ல, அப்ப நம்ம கிட்ட எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு நிலைமை எங்களுக்கு அன்னைக்கு வந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டோட தாய் மாமா ஒருத்தவங்க ஆந்திரால தான் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி எல்லாம் ஆந்திரா தான். ஒரு சின்ன வயசுலயே வந்து ஆந்திரா போயிட்டாரா, அவங்க ஒய்ஃப் அவங்க பசங்க எல்லாருமே ஆந்திரா தான். ஆந்திராக்கு போறோம். எங்களுக்கே வந்து தெரியல. எங்க மாமனார் என்ன பண்ணாரு, என் ஹஸ்பண்ட் கிட்ட 50,000 கொடுத்து வச்சுக்கோடான்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் நாங்க அங்க போனோம்ல ஆந்திரா, அங்க எங்க மாமனார் வந்து எவ்வளோ நிறைய காசு, அவங்கள்ட்ட நிறைய காசு கொடுத்து அவங்க வீட்லயே தான் எங்களுக்கு வந்து தனியா ஒரு இடமே, ஒரே வீடுதான், தனி போர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய வீடு, தனி போர்ஷன் மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பாடு எல்லாமே வந்து சமைச்சு கொடுக்கறது அவங்க அத்தை, என் வீட்டுக்காரோட அத்தை. அவங்களுக்கு தமிழே தெரியாது, தெலுங்கு மட்டும்தான், தமிழ் தெரியாது. அவங்க மாமா தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாரு. அங்க போயிட்டோமா, ஆனா காசு எல்லாமே எங்க மாமனார் நிறைய கொடுத்தாங்க அவங்களுக்கு. காசு கொடுத்தாங்க, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் அங்க 1 month இருந்தோம். எங்க வீட்டுல வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடும், என் ஹஸ்பண்ட வந்து எங்கேயாச்சும் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க, என் வீட்டுக்காருக்கு எதனா ஆயிடும்னு சொல்லிட்டு தான் எங்க மாமனார் வந்து வேற ஸ்டேட்டுக்கு வந்து எங்களை அனுப்பிட்டாரு. அங்க 1 month இருந்தோம், போனோம், கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவேஜுமே கத்துக்கிட்டோம். தெலுங்கு லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கன்னடா ஃபுல்லா தெரியும். அதுக்கப்புறம் சொல்றேன் நானு. அங்க 1 month இருந்தோம். அப்புறம் வந்து அவங்க கிட்ட வந்து 1 month பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேச்செல்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க மாமனாருக்கு கோவம் வந்துருச்சு, எப்படி என் பையனை அது சொல்லலாம். அவங்க தப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏதாச்சும் வந்து இது ஏன் பண்ற, அது ஏன் பண்ற, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. எங்க மாமியாரே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னாங்களா, என் வீட்டுக்காருக்கு வந்து கோவம் வந்து அவங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, என்னமோ சும்மா வச்சிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாமே தான் கொடுத்துருக்கோம்ல, அப்ப ஏன் அந்த மாதிரிலாம் பண்றாங்க சொல்லிட்டு எங்க மாமனார் மாமியாரு அப்புறம் அவங்க அத்தை அவங்க மாமா எல்லாரும் வந்துட்டாங்க. ட்ரெயின்ல வந்தாங்க, பாண்டியில இருந்து ஆந்திரா வந்துட்டாங்க. ஆந்திரா வந்து நைட்டு 3 மணியோ 4 மணியோ தெரியல, மறுபடியும் நாங்க ட்ரெயின்ல எல்லாரும் சேர்ந்து பாண்டிச்சேரி வரும். பாண்டிச்சேரி வந்துட்டோமா, வந்தா எங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க மாமியார் வீடு தான் ஃபுல்லா அப்படியே அந்த வருஷம் ஃபுல்லா எங்க மாமியார் வீடு தான், அம்மா வீடு எதுவும் இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு கவலை வந்து அம்மா வீட்டுல போய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யாரும் கிடையாது எனக்கு. நான் இங்க வந்தது வந்து இங்க அக்கா அம்மாக்கா இருப்பாங்களே எங்க மாமியார் வீட்டாண்ட, அவங்க எல்லாரும் எங்க ஃபேமிலியில வந்து லிங்க் இருந்ததுனால ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்க பொண்ணு இங்க வந்துருச்சு, இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. நான் இங்க வந்துட்டேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போயிடுச்சா, கொஞ்சம் 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 ஞாபகம் வச்சு இதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு ஞாபகம் வருது, அதனாலதான் ஒண்ணு நான் சொல்றேன். இங்க எங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோமா, எங்க நாத்தனாருக்கு வந்து கல்யாணம் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டுதான் தம்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டதுனால எங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்பெல்லாம் எங்க மாமியார் சொல்லியிருந்தாங்க. சரி நமக்கு இப்ப கல்யாணம் வேணாம், எனக்கு என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாக்கணும், என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசாம என்னை வந்து அடைச்சு வைக்கிறது அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என் ஹஸ்பண்ட பார்த்துட்டு ஒரு வீட்டுல நான் அவங்க ஒரு பொண்ணு அவங்களோட பொண்ணா நான் இருந்தா போதும் அப்படிதான் நினைச்சேன். அதே மாதிரிதான் அவங்க பொண்ணாதான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. எங்க நாத்தனார் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் வீட்டுல இருந்தோமா, நான் எதுவும் சமைக்க மாட்டேன், எனக்கு சமைக்க தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாது, எதுவுமே சமைக்க தெரியாது. எங்க மாமியார் வந்து ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, என்னை சமைக்க விட மாட்டாங்க, எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்கம்மா. எங்க மாமியார் வீட்டுல இருந்தோம், டெய்லி அவங்கதான் சமைப்பாங்க, நான் சாப்பிடுவேன், சின்ன சின்ன வேலை எல்லாம் வந்து பண்ணுவேன். அப்ப இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து எங்க மாமியார் நல்லவங்க தான், எப்பயுமே எங்க மாமியார் நல்லவங்க தான். இப்ப எந்த மாமியார் வந்து ஒத்துப்பாங்க நீங்களே சொல்லுங்க. நம்ம நம்ம நமக்குன்னு இருக்கிறது ஒரு பையன், அந்த பையனுக்கு நம்ம இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணணும்ட்டு ஒரு பெரிய ஆசையே இருக்கும்ல, அது எல்லாமே வந்து மூடின மாதிரி ஆயிடுச்சு, புரியுதுங்களா. அந்த மாதிரி எல்லாரும் கூட இருக்க அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் எங்க மாமியாருக்கு சொல்லி கொடுத்து, உன் மருமவ வந்துட்டா, அவ கொடுமை பண்ணுவா அப்படி பண்ணுவா, முஸ்லீம் அவ, அந்த மாதிரிலாம் என்னை பத்தி சொல்லி சொல்லி எங்க மாமியார் மனசை மாத்தி
நான் ஏதாச்சும் கேஷுவலா பண்ணாலும் ஒரு சண்டை வர மாதிரி ஆகும் வீட்ல. சின்ன சின்ன பிரச்சனை வரும். அப்புறம் எங்க வீட்ல இருந்து எங்க அக்கா, எங்க சின்னம்மாலாம் வந்து என்ன பார்க்க வந்தாங்க. நான் எப்படி இருக்கேன்னு தெரியலல்ல. அதனால என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்க. இங்க இருக்க அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுனால, எல்லாரும் என்ன பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு என்ன எதுவும் சொல்லல. "நல்லா இருக்கியாடி? நல்லா இரு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கா? சண்டை எதுவும் இல்ல, பிரச்சனை எதுவும் இல்ல, நல்லா பார்த்துக்கிறாங்களா? சந்தோஷம்." சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு போனதுலேருந்து எங்க மாமியாருக்கு வந்து என்னன்னு தெரியல. அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நம்ம பையன் வந்து அந்த பொண்ணு வீட்டோட போயிடுவான். நம்ம உறவு இல்லாம போயிடுவான். அப்பெல்லாம் எங்க மாமியார் நினைச்சாங்களா? இல்ல அக்கம் பக்கம் இருக்கவங்க சொன்னாங்களான்னே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சண்டை. எங்க மாமியார் மருமகக்குள்ள வரும்ல, அந்த மாதிரிலாம் வந்துச்சு. எனக்கு மனசே ரொம்ப வெறுத்துச்சு. ஏன்னா எனக்குன்னு யாரும் இல்ல. எனக்குன்னு இருக்கிறது எல்லாமே இங்க எங்க மாமியார், மாமனார், எங்க நாத்தனார், என் வீட்டுக்காரு இவங்க மட்டும்தான். ஏன்னா அப்பா அம்மா சைடுல யாரும் இல்ல. நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தா நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுவோம், ஷேர் பண்ணிப்போம், அக்கா கிட்ட சொல்லுவோம். அவங்களும் இல்ல. ஆனா எங்க அக்கா கிட்ட நான் பேசுவேன். அப்பத்துல இருந்து எங்க அக்கா கிட்ட பேசுவேன். ஆஹ் என்னன்னா எங்க மாமியாருக்கு, எனக்கு, எங்க நாத்தனாருக்கு எல்லாருக்கும் சண்டை வரும். அப்ப என்னன்னா இத நான் சொல்றேன். எங்க மாமனார் இருக்காங்களே, எங்க மாமனாரு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாமனாரு யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு தங்கமான ஒரு மாமனாரு. ஏன்னா எப்படின்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே எங்க மாமனாரு, என் வீட்டுக்காரு 2 பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க மாமியார் என்ன சண்டை போட்டாங்கன்னா, எங்க மாமனார் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்குன்னு யாரும் இல்லை, நம்ம தானே இருக்கோம், நம்ம தானே பாத்துக்கணும் சொல்லிட்டு எங்க மாமனார் எனக்கு பக்ரீத்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வருஷம் எங்க மாமியார் வீட்ல இருந்து நான் பக்ரீத் கொண்டாடினேன். அப்ப என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. எனக்கு புது ட்ரெஸ், எங்க நாத்தனார் எனக்கு கோன்லாம் போட்டு விட்டாங்க. அப்புறம் எனக்கு கொலுசு அந்த கொலுசு எல்லாம் கடையில போட்டேன்னு நினைக்கிறேன், போட்டிருக்க கூடாது. கொலுசு வந்து எங்க மாமனார் வந்து எனக்கு அப்பயே ஜால்ரா கொலுசு வந்து எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணி நல்லா என்ன சந்தோஷமா பாத்துப்பாங்க. ஆனா எங்க மாமியார் மட்டும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம், சின்ன சின்ன விஷயம்னா ஒரு சில விஷயத்துக்கு வந்து சண்டை வரும். நானும் சண்டை போடுவேன், நானும் பேசுவேன். நான் வாயை மூடிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு பொறுமையா அமைதியான பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன். யாருன்னா பேசுனாங்கன்னா நானும் பேசுவேன். நமக்கும் வாய் இருக்குல்ல, நம்ம விடக்கூடாதுல நம்ம உரிமைன்னு சொல்லிட்டு நானும் பேசுவேன். அப்ப எங்க அக்கா என்ன சொல்லுவானா, நீ எதுக்கு சண்டை போடுற, அவங்க வீட்டுல நீ இருக்க, உன்கிட்ட என்ன இருக்கு, அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க, எதுவுமே செய்யல, உன்கிட்ட படிப்பு கிடையாது, உன்கிட்ட எதுவுமே இல்லை, ஓகேவா? நீ அவன் உன்கிட்ட இருக்கிறது, அவன் உனக்கு அவன் வந்து உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுனாலதான் நீ அங்க இருக்க. அவனும் ஒண்ணு இல்லைன்னா நீ வந்து போக வேண்டியதுதான், எங்கேயாச்சும் போ, வீட்டுக்குலாம் வரக்கூடாது. அப்பெல்லாம் எங்க அக்கா வந்து சொல்லுவா. சரி நமக்கு இதுதான் லைஃப், இங்கேயே இருந்தோம்னு சொல்லிட்டு இங்கேயேதான் இருப்பாரு. ஒரு போக போக கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வரும், நிறைய சண்டை வரும். ஆனா எங்க மாமியார் வந்து ஆஹ் அவங்களா வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. மத்தவங்க கூட இருக்கவங்க எல்லாம் வந்து குடும்பத்துக்கு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாலதான் எங்க மாமியார் வந்து என்ன திட்ட மாட்டாங்க, பேசுவாங்க. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப போப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம், கவலை இதெல்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. யாருமே இல்லை நமக்குன்ட்டு, நம்மள இப்படிலாம் பேசுறாங்களே. அப்ப எங்க அம்மா வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா, என்கிட்ட பேசினாங்க. அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாத்துல கொண்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிடலாம், ஒரு மேரேஜ் பண்ணணும் இல்லையா, ரிஜிஸ்டர். நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட ஒண்ணா இருந்தேன், அவரு என்கிட்ட ஒண்ணா அப்படி இல்லை. ஏன்னா எங்க மாமியார் வீட்டுல அவங்க பொண்ணாதான் என்ன வச்சிருந்தாங்க. நான் என் வீட்டுக்கார் வந்து அவங்க பையனா, நான் ஒரு பொண்ணா அவங்க கூட வந்து இருந்தேன், அவ்வளவுதான். மருமக பையன் அந்த மாதிரி வந்து நாங்க இல்ல. ஆனா எங்க மாமியார் அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க, நினைச்சிட்டு சண்டை போடுவாங்க, அதுதான். அதுக்கப்புறம் என்னன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா வந்து முஸ்லீமா ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப விருப்பப்படுவேன், நான் ரொம்ப ஆசை எனக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து நான் லவ் பண்ண பார்த்து என் ஹஸ்பண்ட் அதுதான் சொன்னாரு. நான் வந்து உன்னோட இதுபடி வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவரு சொன்னாரு. நான் வந்து அவரு கம்பல் பண்றேன், நீ முஸ்லீமா மாறணும், முஸ்லீமா மாறணும் அப்படி சொல்லல. அவரு என்னை லவ் பண்ண பார்த்து நான் உன்னோட இதுபடி வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு அது பிடிக்கும் அப்படி சொன்னாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே மாதிரி அதே மாதிரி நடந்துச்சு. என்னன்னா எங்க மாமியார் மாமனாரு அப்படி ஃபேமிலிக்குள்ள சண்டை வந்ததுனால எனக்கு ரொம்ப சண்டை வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நைட்டு 11 மணியா 12 மணியா தெரியல. நைட்லாம் சண்டை நடக்கும் வீட்டுல, ஊரெல்லாம் அப்படியே காது கொடுத்து வாங்குவாங்க, எப்ப இந்த வீட்டுல சண்டை வரும், எப்ப இந்த வீட்டுல வந்து ரெண்டாகும்ட்டு ஆர்வமா வெயிட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஆஹ்
வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா என் வீட்டுக்காரரும் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு, என் கூடயே வந்துட்டாரு. நாங்க 2 பேரும் எங்க போனோம்னா, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு அக்கா. அவங்க சொந்த அக்கா மாரி எங்க அம்மாக்கு. சரி, எங்க அம்மாக்கு வந்து பொண்ணு மாரி, எனக்கு சொந்த அக்கா மாரி. அந்த அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். நைட்டு அங்க இருங்கன்னு சொன்னாங்க, அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து இன்னும் ஒரு 3 நாள்ல வந்து எங்களுக்கு நிக்கா நடக்க போகுது. அதுக்குள்ளதான் எங்க மாமியார் வீட்டுல இந்த மாதிரி சண்டை வந்துருச்சு. நாங்க அங்கிருந்து வெளியிலயே வந்துட்டோம். அந்த வீட்டுல போய் இருக்கோம், ஒரு நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சுன்னத் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணிட்டு ஒரு 3 நாள் 4 நாள்லயே இந்த காயம் எல்லாம் சரியாயிடுச்சு அவருக்கு. சரியானதும் எங்களுக்கு நிக்கா வந்து எங்கன்னா ஒதியம்பேடு இருக்குல்ல, அங்கதான் வந்து நிக்கா ஓதுனாங்க. எங்களுக்கு நிக்கா வந்து பண்ணாங்க. எங்க அம்மா 30 பேரை வச்சு எங்களுக்கு வந்து நிக்கா வந்து ஓதுனாங்க. ஃபுல்லாவே இஸ்லாத்துல வந்துதான் என் மேரேஜே வந்து பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா. எங்க ஃபேமிலினா எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணிக்கல. எங்க அப்பா அம்மா, எங்க அக்கா வீட்டுக்காரு, இவங்க எல்லாம் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. நானும் அவங்கள மேரேஜ் நிக்கா முடிஞ்சிச்சா, என்னோட போட்டோ உங்களுக்கு காட்டுறேன், ஆல்பம். என்கிட்ட வந்து போட்டோ எல்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாமே வந்து லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப் வந்து எங்க அக்கா வீட்டுல இருக்கு. நான் ஒரு நாள் எடுத்துட்டு வந்தேன்னா அந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நாளா வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. முஸ்லீம் படிதான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் முஸ்லீம், என் ஹஸ்பண்ட் இந்து. அவரு கன்வெர்ட் ஆகி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. கலப்பு திருமணம் தான் எங்களுக்கு நடந்துச்சு. பேச பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறேன் நான். ஏன்னா பழைய விஷயம் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகம். இதுதான் என்னோட போட்டோ, மேரேஜ் போட்டோ. இதுதான் என்னோட சாரி, மேரேஜ் சாரி. என் ஹஸ்பண்ட் இந்த ப்ளூ கலர்ல வந்து போட்டு, எங்க அக்கா தான் எடுத்து கொடுத்த அந்த ஷர்ட். எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மதருக்கு வந்து ஒரு 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 கிராம் வந்து அப்பயே எனக்கு வந்து ரிங் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் வந்து போட்டாங்க. அந்த ரிங்கு வந்து கடையில போட்டேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பேங்க்ல இருக்கு அந்த அந்த ரிங்கு. நல்லா பாருங்க, இதுதான் என்னோட மேரேஜ் போட்டோ. இது எனக்கு எப்படி இது எனக்கு கிஃப்ட் பண்ணாருன்னா, என் ஹஸ்பண்ட் பாப்பா வந்து கன்சீவ் ஆனால அப்ப வந்து எனக்கு அந்த வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ நான் ஒரு நாள் போடுறேன். ஆஹ் அப்ப என்னன்னா எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இதை நல்லா ஃப்ரேம் போட்டு, இதை நான் ஃப்ரேம் போடலன்னா இந்த போட்டோ என்கிட்ட இருந்து இருக்காது, மிஸ் ஆயிருக்கும் எங்கேயாச்சும். ஃப்ரேம் போட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா மேரேஜ் போட்டோ ஃபர்ஸ்ட் வருஷம் என் பொண்ணு வயித்துல இருக்க பார்த்து நான் என்னோட பர்த்டே கொண்டாட பார்த்து இந்த ஃப்ரேம் வந்து ஹஸ்பண்ட் எனக்கு போட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாதி விஷயம் வந்து முடிஞ்சிச்சா. எங்க மாமியார் வீட்டுல இருந்து வந்துட்டோம். எங்களுக்கு வந்து நிக்கா, என் ஹஸ்பண்ட் வந்து முஸ்லிமா மாறி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த மாசமே எனக்கு வந்து பாப்பா வந்து வயித்துல தங்கிட்டா. பாப்பா வந்து பிறந்துட்டாலா. தனி வீடு தான் இருந்துச்சு. அம்மா வந்து தனியா இருப்பாங்க. அங்க அம்மா பக்கத்துலயே இருக்க மாட்டேன், தனியா தான் இருப்பேன். ஆஹ் அப்ப என்னன்னா, எங்க அம்மா வீடு அங்க இருக்கும், நான் இங்க இருப்பேன். நான் கன்சீவா இருப்பேன், அம்மா வீட்டுக்கு போவேன். நான் எதுவும் சமைக்கலாம் மாட்டேன், அம்மாவே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. அம்மா நல்லா பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அக்காவுக்கு வந்து மேரேஜே ஆச்சு. எங்க அக்காவுக்கு மேரேஜ் வந்து சமீரா பிறந்து ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்க அக்காவுக்கு வந்து மேரேஜே ஆச்சு. 2வது அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. உம் அப்புறம் என்னன்னா, நாங்க வீடு எடுத்திருந்தோமா. சமீரா வந்து பிறக்க பார்த்து எனக்கு ரொம்ப என் உடம்பு ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அப்ப 20 வயசா, 20 20 வயசு, 18 வயசு எனக்கு. அப்பயே ஹஸ்பண்ட் கூட நான் ஓடி போயிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து முஸ்லிமா மாறி அந்த இஸ்லாத்துல வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி சமீரா வந்து என் வயித்துல வந்தா அவளை நான் பெத்து ரொம்ப ஆசையா, என் குழந்தை எனக்கு சமீரா வந்து என் வயித்துல வந்து எனக்கு ரொம்ப எப்படி அந்த உணர்வு, அந்த நிறைய மூமெண்ட் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் எனக்கு தனியா கிடைச்சிச்சு. எனக்கு சொந்த எல்லாரும் என் கூட இல்ல, தனியா கிடைச்சா எங்க அம்மா, எங்க அக்கா, என் வீட்டுக்காரு, எங்க மாமியார் வீட்டுக்கும் வருவேன். எங்க மாமனார் மாமியார் வந்து மேரேஜ்க்கு வரல, அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிட்ட நாங்க சொல்லல. என் வீட்டுக்கார் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. சொன்னோம்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப யாரா இருந்தாலும் ஒரு பையன் அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க எங்க அப்பா அம்மாவும் அதுதான் விரும்புவாங்க. அதனால நான் சொல்லல, வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்லிட்டாங்க. எங்க அம்மா வந்து உங்க பையன் இஸ்லாத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சொல்லிட்டு எங்க அம்மா வந்து எங்க மாமனார்ட்ட சொல்லிட்டாரு. ஆனா எங்க மாமனார் வந்து ரொம்ப கோவப்பட்டு சண்டை எல்லாம் போட்டாங்க, எப்படி நீங்க அது பண்ணலாம். அப்ப நான் வந்து என்னோட இதுபடி நான் கல்யாணம் பண்ணிட்டோமா, அப்பெல்லாம் எங்க மாமனார் வந்து சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து விட்டுட்டாங்க. சரி விடு, ரெண்டு பக்கமும் போட்டோம், ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கட்டும்,
ஏதோ ஒரு பக்கம் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதான் எங்க மாமனார் எப்பயுமே அந்த கேரக்டர் தான் எங்க மாமனார்ட்ட இருக்கும். சரி நல்லா இருக்கட்டும், 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சமீரா வந்து கன்சீவ் ஆனேன். சமீரா வந்து அந்த ஸ்கேன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்திருந்தேன். அதெல்லாம் இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியல. என் ஹஸ்பண்டோட இது பாருங்க. இது எல்லாமே அவர் வந்து ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் மேட்ச் வின் பண்ணது. நெறைய சர்டிஃபிகேட். இது என்னோட சர்டிஃபிகேட். இது நான் பெங்களூர்ல இருக்கு பார்த்து கம்ப்யூட்டர் கிளாஸ் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளாஸ் வந்து போனேன் பெங்களூர்ல. இது வந்து 4000 ரூபாய் கட்டி நான் அப்ப ஜாயின் பண்ணேன். பாப்பா வந்து 10 மாசம் இருப்பா. அப்ப நான் அவளை வீட்டுல விட்டுட்டு நான் இந்த கிளாஸ் போனேன். ஏன்னா எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணனா அதையும் நான் சொல்றேன். அது நடுவுல நடுவுல வரும். இந்த அந்த சர்டிபிகேட் இது எல்லாமே ஹஸ்பண்டோட சர்டிபிகேட். அவங்க நிறைய மேட்ச் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குமா, இதுல எல்லாமே அவரு கோல்டு மெடல் எல்லாம் வருங்க. என்சிசி கேம்ப் நிறைய இருக்கும். வந்து ஒரு ஏஜ் வந்து கம்மி ஏஜ் இல்ல, நான் கன்சீவ் ஆனதுனால எனக்கு அது தாங்குற அளவுக்கு உடம்புல வந்து சக்தி இல்லை. வாமிட் எடுத்துட்டே இருப்பேன். ரொம்ப வாமிட் எடுப்பேன். குழந்தை பிறந்தா எப்படி குழந்தை ஒழுங்கா பிறக்கும், ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு வீட்டு ரொம்ப பயமுறுத்துவாங்க. எனக்கு சாப்பாடு சுத்தமா பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து நான் அவ்வளோ கேரிங்கா பார்த்துப்பாரு. ஜூஸ் போட்டு கொடுப்பாரு, பழம் உரிச்சு கொடுத்து இது சாப்பிடு இது சாப்பிடணும். டேப்லெட் கொடுப்பாங்கல்ல 5 மாசத்துல வந்து ஒரு குட்டி டேப்லெட். அது குழந்தைக்கு அந்த தலைலாம் வந்து உடம்புல இருக்க பார்ட்லாம் வளர்றதுக்குன்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேப்லெட் வந்து என்ன போட சொன்னாங்கன்னா அது போட மாட்டேன். டேப்லெட் போடுற பழக்கமே இல்லை. நான் தூக்கி தூக்கி போட்டுருவேனா. அதெல்லாம் நான் பண்ணதுதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாவே வந்து என் லைஃப்ல வந்துச்சு. சமீரா நானு எனக்கு என்னன்னா அப்ப நிறைய எனக்கு ஃபேமிலி எங்க அம்மா வீட்டாண்ட இருக்கு. எங்க அம்மா வீட்டு இல்ல, எங்க அம்மா வீட்டாண்டதான் வந்து வீடு வாடகை எடுத்திருப்போம். என் ஹஸ்பண்டும் அங்கதான் இருப்பாரு. அப்ப வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க், அது வந்து ஒரு சயின்ஸ் ஒர்க் மாதிரி. அதுல வந்து வேலை கிடைச்சிச்சு. அவங்க அந்த வேலைதான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. 15,000 சம்பளம். அப்ப வந்து சின்ன சின்ன சண்டை வரும், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும். அம்மா வீட்டாண்ட இருக்கிறதுனால வந்து எங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி நினைச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் தோணும். அம்மா சொல்லி கொடுப்பாங்க, அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இவங்க சொல்லி கொடு அந்த மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரா இல்ல வேற யாருன்னா அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் மைண்ட மாத்தினாங்களான்னு தெரியல. வாமிட் எடுத்துட்டே இருப்பேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இந்த நட்ஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிட மாட்டேன். டேப்லெட் கொடுப்பாங்களா 5 மாசத்துல, அது போடல. எதுவுமே போடாததுனால எனக்கு உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ரொம்ப வீக் ஆகி டெலிவரி டைம்ல என்ன ஆச்சுன்னா கால் வந்து லைட்டா வீங்க ஆரம்பிச்சிச்சு. பெருசா வரும்ல அந்த உப்பு நீர் இருந்தா கால் வீங்கும்ல, அந்த மாதிரி வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எங்க பெரியம்மா எங்க சின்னம்மா என்ன சொன்னாங்கன்னா, கால்லாம் வீங்குது, ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாரும் பேசுவாங்க, நானும் போவேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவேன். அவங்களும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அது காரணம்னா எங்க வீட்டுல இருக்கவங்க யாரும் வந்து வீடியோ எல்லாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு அது விருப்பம் இருக்காது. அதனால நான் வீடியோ வந்து எதுவும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன். எங்க அக்கா எங்க அம்மா இன்னும் எங்க சின்ன அக்காலாம் வீடியோல வரவே மாட்டலாம். விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து இதை போஸ்ட் பண்ணி நீங்க வீடியோல வரணும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால வீடியோ எடுத்தது இல்லை. ஆனா அவங்களே வந்து எடிச்சின்னு வீடியோ எல்லாம் எடு, இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்க பாருங்க, நான் எடுக்க மாட்டேன். சரி நம்ம எடுத்து அவங்க எதனா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கால்லாம் வீங்குது, ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டு. நாங்க நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. வந்து பார்த்தா எனக்கு பிபி இருக்கு. அப்பதான் பிபி சுகர்லாம் கன்சீவா இருப்பதுக்கு வரும் இல்ல, அந்த பயத்துல வரும் இல்ல, அந்த மாதிரி பிபி இருக்கிறதுனால கால் வீங்கி இருக்கு. எனக்கு தெரியல. எனக்கு வளைகாப்பு வந்து எங்க அம்மா வீட்டுலதான் பண்ணாங்க. வளைகாப்பு போட்டோ அங்க இருக்கு. நான் ஒரு ரீல்ஸ் போட்டேன்ல, அதுல வந்து போட்டிருக்கு பாருங்க. வளைகாப்பு வளைகாப்பு அம்மா வீட்டுலதான் வந்து பண்ணாங்க. வளைகாப்பு முடிஞ்சிச்சு. வளையல்லாம் நிறைய போட்டிருப்பேன்ல, வளையல்லாம் கழட்டுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. ஒண்ணு ஒண்ணு ஒண்ணா கழட்டி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து எமோஷனல் ஆகுறாரு. ஐயோ, அன்னைக்குதான் என் வீட்டு கரண்ட் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, எனக்கு பிபி இருந்துச்சா, வலையெல்லாம் எல்லாத்தையும் கழட்டி, கம்மல் மூக்குத்தி எல்லாத்தையும் கழட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தாச்சா, அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் வந்து அட்மிட் ஆயிருந்தேன். அப்ப எனக்கு 20 வயசுன்னு நினைக்கிறேன். 20 வயசு. அப்ப அட்மிட் ஆனதும் எனக்கு வந்து ஒரு தண்ணி மாதிரி பிபி குறையறதுக்கு வந்து டேப்லெட் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டேன். எல்லாமே வந்து போட்டேன். போட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒண்ணும் புரியல. ஐயோ பாப்பா வரப்போகுது போல, குழந்தை வரப்போகுது, நான் என் குழந்தைய கொஞ்சம் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஆர்வம். குழந்தை பிறந்துச்சா, குழந்தை பிறந்துச்சா, எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு என் வீட்டுக்காரு.
இல்ல பிபி வந்து குறைக்கிறதுக்கு மருந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மருந்து மட்டும் குடிப்பேன். அப்பயே வந்து அந்த லேபர் ரூம் இருக்குல்ல, அங்க நெறைய பேருக்கு வந்து டெலிவரி ஆகுமா, எனக்கு டெலிவரி எப்படி ஆகும்னு கூட தெரியல. நான் அப்பதான் ரியலா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேபில ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. இந்த பயத்துல எனக்கு பிபி நல்லா ஏறிட்டே இருக்குது. அந்த லேபர் ரூம்ல லைவா பாக்குறேன் டெலிவரி ஆவறது. ஐயோ! நமக்கும் அப்படிதான் ஆகுமா? இல்ல என்ன ஆகப்போதுன்னு தெரியலையேன்ட்டு அந்த பயத்திலேயே எனக்கு கை நடுக்கல. எங்க அம்மா உடனே வந்துட்டாங்க. எனக்கெல்லாம் அங்க எங்க அம்மா வீட்டுக்காரர்லாம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க மருந்து குடிச்சிட்டு படுத்துட்டேன். தூங்கி ஏந்துச்சிட்டேன்.